ராமனுக்கு எப்பவுமே பிடிச்ச பேர் தயரதற்கு மகன். அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர். தசரதன் பார்த்து எம்பிள்ளை எம்பிள்ளைன்னு சொல்லுவாராம். பேரே என்ன? ராமன்னு சொல்றதை விட தாசரதி. எத்தனை பேர் அது பேர் வச்சுக்கிறா? தாசரதி தாசரதின்னு பேர் வச்சிருக்காளே என்னால் தசரதஸ்ய அபத்தியம் புமானு தாசரதி தயரதற்கு மகன் தன்னை அன்னி மத்திலேன் தஞ்சமாகவேன்னு ஆழ்வாருடைய பாசுரம். ராமன் எப்போதும் அடங்கி தசரதனுக்கு பிள்ளைன்னு சொல்லுங்கோ, என் பேரை சொல்லி சொல்லாதீங்க. இதை ஆழ்வாரே குலசேகர ஆழ்வாரும் பாசுரத்தில் சொன்னார். தயரதற்கு மகனாய் தோன்றினான். அதே போல சனகந்தன் திருமருகா தாசரதி, சனகனுக்கு மருமகன், சீதைக்கு மணவாளன், தசரதனுக்கு பிள்ளை. எதை அதை அடுத்தடுத்து சொல்லிப்பறான்? தசரதன் பிள்ளைன்னு முதல்ல சொல்லிப்பறான். அதே ஜனகனுக்கு மருமகன்னு ரெண்டாவது சொல்லிப்பறான். சீதைக்கு கணவன் மூணாவது சொல்லிக் கொள்ளுவரான். சீதை எப்ப தன் கணவனை பத்தி அறிமுகப்படுத்தினாலும் சரி, தசரத குமாரன்னு தான் அறிமுகமே படுத்துவிடலாம். தன்னை யாருக்கான்னு சொல்லியிருந்தாலும் தசரதனுடைய நாட்டு பெண் ஸ்னுஷா தசரதஸ்யாகம் சத்ரு சைன்ய பிரதாபினஹான்னு ராமாயண ஸ்லோகம். ராவணனிடத்திலேயே சீதை பேசுறா, நான் ராம தர்ம பத்தினின்னு அவ முதல்ல சொல்லலை, நான் தசரதனுக்கு நாட்டு பெண் அவங்ககிட்ட சொல்றா. அப்படின்னா மாமனாரை பத்தி அவ்வளவு பெருமையோட நினைச்சுட்டு இருக்கா. அது அங்க பேசினதில்லை. ஹனுமான் அசோகவனத்து வந்து சீதை நடத்துற ராம விற்த்தாந்தம் சொல்லிட்டு இருக்கார். அப்ப சீதை குறைஞ்சு பேசிக்கிறா, என் மாமனார் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா இந்த தசை எனக்கு வந்திருக்குமான்னு கேட்கிறா. ராமனே இருக்கார், தற்கெடுக்க பர்த்தா இருக்கும்போது அவரை பத்தி மதிக்காமல் மாமனார் இருந்திருந்தா இந்த நிலை வந்திருக்காதுன்னு சொல்லணும்னால் இவனை விட அவரிடத்துல அத்தனை மதிப்பு வைத்திருந்தாள்னு அர்த்தம். ராமனுக்கே ஆசை தசரதனுக்கு பிள்ளைன்னு தான் எப்பவும் அடக்க ஒடுக்கமா இருக்கணும். கண்ணனும் அதே போல நந்தகோபன் இளம் குமரன். எப்போது சொன்னாலும் நந்தகோபன் குமரன் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பர்ஹோமானே உறங்காது எழுந்திராய். இப்படின்னு ஆண்டாள் ஒவ்வொருத்தரையா எழுப்பின்னு போறார். நந்தகோபாலனை எழுப்பி, யசோதை எழுப்பி, பலராமனை எழுப்பி, இவாளை எழுப்பினா தான் கண்ணன் எழுந்திருப்பான். நேர எழுப்பினா வரமாட்டாரான்னால் அப்பா கோவிச்சுப்பார். அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, அவர் சரின்னு சொன்னா நான் வருகிறேன். இது இந்த பாசனம். ஆனா முதல் பாட்டில் பார்த்தா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். நந்தகோபாலனுக்கு குமரா அடக்க ஒடுக்கமா கைகூப்பின்னு இருப்பான். அதே யசோதைக்கு பக்கத்துல நிற்கச்சே யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன், சிங்கக்குட்டி போல சிலிர்த்துண்டு நிற்கிறான். அம்மா பக்கத்துல நிற்கச்சே ஒன்னும் தெரியாத குமரனாட்டம் கைகூப்பிண்டு நிற்கிறான் நந்தகோபாலன் பக்கத்தில் நிற்கச்சே. ஆக மொத்தத்தில் தந்தையினுடைய பேரை சொல்லித்தான் தங்க பேரை சொல்லணும். பெரியார் காட்பட்ட கால் பெறாத பயன் பெருமாறுன்னு அழ்வா சாதிக்கிறார். நாம நேர பெருமானிடத்துல போனா நடக்குமோ நடக்காது. அதே ஒரு பரம பக்தனுடைய சம்பந்தம் சொல்லி கொண்டு போனால் அந்த பெரியவனுக்காக இந்த சின்னவனுக்கும் பெருமாள் அனுகிரகம் புரிஞ்சு விடுறாராம். பெரியார் காட்பட்ட கால் வரிவாழ்வாய் அரவணமேல் வாட்டாத்தான் காட்டினனே காட்டித்தன் கனகடல்கள் கடுநகரம் புகழொழித்த வாட்டாத் தெம்பெருமானை வளங்குருகூர் சடகோவன் 10 திருவாய்மொழியிலே மலையாள திவதேசத்து திருவாட்டாற்று பெருமான் ஆதி கேசவ பெருமாள் அவருக்காக பாடிட்டு இருக்கார் நம்மாழ்வார். பெரியார் காட்பட்ட கால் பெறாதபயன் பெருமாறு. பெரியவர்களுக்கு ஆட்பட்டுட்டா எதுதான் கிடைக்காது? இதை லோகத்துல புரிய வைக்கணுங்கிறதுக்காக ராமனும் கண்ணனும் பெரியவர்களுக்கு ஆட்பட்டு காட்டுறா. உண்மை நாம அந்த மாதிரி ஆட்பட்டிருக்கணும். ஆனா இதை இவாளுக்கு புரிய வைக்கணும்னுட்டு அவரே நடத்துகிறார். நான் தசரதனுக்கு ஆட்பட்டிருக்கேன், விஸ்வாமித்திரருக்கு ஆட்பட்டிருக்கேன், வசிஷ்டருக்கு ஆட்பட்டிருக்கேன். கண்ணன் சொல்றார், நந்தகோபாலனுக்கு ஆட்பட்டேன், சாந்தீபினிக்கு ஆட்பட்டேன், பாண்டவர்களுக்கு ஆட்பட்டேன், பெரியாருக்கு ஆட்பட்ட கால். இதுவும் ராமனுக்கும் கண்ணனுக்கும் ஒற்றுமைன்னு பார்க்கலாம். தசரதற்கு மகன் அவருக்கு பேர், நந்தகோபாலன் குமரன் இவருக்கு பெயர். அவரவர்களுக்கு எங்கெங்கே தேட வேண்டும். ராமனை ஒரு இடத்துல கிடைக்கல, அவர் வீட்டில் தேடுறோம், அரண்மனை தேடணும் இல்லை. இல்லைன்னா எங்க இருப்பாராம்? மெத்த படித்த ஞானிகள் ரிஷிகள் அவர்களுடைய ஆசிரமத்தில் உட்கார்ந்து பல முறை தர்ம சந்தேகங்கள் கேட்டுப்பாராம். பகுஸ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதான்னு ஸ்லோகம். மெத்த படித்த ரிஷிகள் ஞானிகள் சாஸ்திரஞர்கள் அவர்கிட்ட உட்கார்ந்து ராமன் எதுக்கு காட்டுக்கு வந்தார்னுச்சவே அதைத்தான் காரணமா சொல்லுவார்கள். 14 வருஷம் எந்தெந்த ரிஷியோட பொழுது கழிக்கணுமோ கழிச்சு நாளைக்கு திரும்பி வந்தப்பறம் ராஜ்யத்தை எப்படி தர்ம சிந்தனையோட ஆளணுங்கிறத மொத்தத்தையும் அவள்கிட்ட கேட்டுருக்கார்.
படிக்க வேண்டாமா? ஒரு பெரிய நிறுவனத்தை பார்க்கணும்னா அதுக்காக போய் அனுபவம் சம்பாதிச்சுக்கணும் இல்லையோ? அதை போல தான் காட்டுக்கு போய் அர்த்தங்களை எல்லாம் கேட்டு வந்திருக்கார். ராமனை அரண்மனையில் காணோம் என்றால் அங்கு சென்று தான் தேட வேண்டும். கண்ணனை வீட்டில் காணோம் என்றால் எங்கு போய் தேடலாம்? பெரியாழ்வார் கூறினார், சந்தைக்கு போய் தேட வேண்டும். கடைகடத்தெருவில் இருப்பார். கோபிகைகள் எல்லாம் மஞ்சள் கிழங்கு வாங்க வேணும் என்று கடைக்கு போகும்போது விடாமல் கண்ணனை அழைத்து செல்வார்கள். ஏனெனில் அவனுடைய முதுகு ஒரு கருங்கட்டாந்தரையைப் போல இருக்கும். அவர்கள் மஞ்சளை பூசி தேய்த்து இது நல்ல பற்றுகிற மஞ்சளான்னு பரீட்சை பண்ண வேணுமானால் கண்ணனை குனிய சொல்லி அவன் முதுகில் நன்கு தேய்த்து இது நன்னா பத்துறதா என்று பார்த்து மஞ்சக்கிழங்கு வாங்குவாளாம். அதுக்காக அங்கே கருங்கல் தர கிடைக்காது, கண்ணனைத்தான் கூட கூட்டின்னு போவா. அதனால எங்கேயான அவரை காணும்னால் கோபிமார்களோட கடகடத்தரில் நின்றுருப்பார். அங்கு போய் தேடிக்கொள்ளலாம். குறையான்னு இப்போ ராமன் எங்கேயோ ரிஷிகளிடத்தில் தேடலாம், இவர்கள் கோபிமார்களுடைய பொய்சகத்திலே தேடலாம். அவர்களுடைய புடவத்தலப்பு நுனியில மறைஞ்சிண்டு நின்றுருப்பான் கண்ணன். இது ரெண்டும் பொருந்தலையே அவருக்கு பெருமை சொல்றாப்புல இருக்கேன்னால் அல்லவே. ஆசிரித பாரதந்திரமே கிருஷ்ணானுகுணம் இப்பதானே பார்த்தோம். அடியார்களுக்கு அடங்கி இருக்கும் தன்மை. அவர் ராஜா, அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறார். இவர் பிரஜை, அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறார். பெருமான் எந்த அவதாரத்தை எடுத்திருக்காரோ அதுக்கு தகுந்தா தானே மெய்ப்பாடு இருக்கும். ராஜாவா அவதாரம் பண்ணியிருந்தா ராஜாவா நடந்துப்பார், பிரஜையா அவதாரம் பண்ணியிருந்தா பிரஜையாத்தானே நடந்து கொள்வார். அதனால எங்கு தேடலாம், ரெண்டு பேரும் எங்க பார்க்கலாங்கிறது முக்கியம். ராமனும் முதல் போர், கண்ணனும் முதல் போர். ராமனுடைய கன்னிப்போர், கண்ணனுடைய கன்னிப்போர். கன்னிப்போர்னா முதல் போர் இல்லையோ? எல்லாம் வாவா மட்டையடி ஆட்டம் ஆடச்சே முதல் 100 அடிக்கிற பாருங்க, அதுக்கு கன்னி 100ன்னு பேர். ஆங்கிலத்தில் எழுதுவா, பத்திரிகையிலெல்லாம் போடுவாளோ இல்லையோ? அதனால் அது முதல் போர்னு அர்த்தம். அதை போல ராமனுடைய முதல் போர் கன்னி போர். நிஜமாவே கன்னி தாடகையத்தான் அழித்தார். வந்ததிருந்த தாடகதன் உரத்த கீறி வருகுருதி பொழிதரவன் கணையொன் நேவி மந்திரங்கொள் மரமுனிவன் வேள்வி காத்துன்னு குலசேகராழ்வாருடைய போஷன். அதில் முதல் போர் பெண் போர், ஆண் போர் கிடையாது ராமனுக்கு. கண்ணனுக்கு முதல் போர் பூத்தனா போர், அங்கேயும் ஆண் போர் கிடையாது. ரெண்டு பேரும் புருஷோத்தமாள். ராமனும் புருஷோத்தமன், கண்ணனும் புருஷோத்தமன். ஆனால் முதல்ல அடித்தது யாருன்னா ஸ்திரீவதம். இதுதான் ராமன் ரொம்ப வருத்தப்பட்டார். அப்புறம் விஸ்வாமித்திர தான் இவளை கொல்லலைன்னா ஆண்கள் எல்லாரும் போயிடுவாராமான்னு ஞாபகம் வச்சுக்கோ, அதுக்காகத்தான் இவளை கொல்லணும்னு சொல்றேன்னால் பூதனை ஏமாற்றுவதற்காக விஷப்பால் ஊட்ட வந்தால் கண்ணன் அழித்தார்னு சரித்திரம் அங்கும் கொள்ளலாம். ராமனுக்கும் குறவு தோல்றாப்புல ஒரு செயல், கண்ணனுக்கும் குறவு தோன்றாப்புல ஒரு செயல். சமுத்திரராஜனிடத்தில் ராமன் சரணாகதி செய்தார், குறைதானே? ராமன் கையில் எடுத்த வில்ல வச்சுன்னா காரியம் பண்ணியிருக்கணும், சரணாகதி போய் பண்ணலாமா? அதனால சமுத்திரராஜனை விட அவர் இளக்காரமா? அதை விட அவர் தாழ்ந்தவரோன்னா ஒரு நாளும் ஆகார். சென்றாலும் தன் சுவாதந்திரத்தாலே தானா தன் அடியவனுக்கு அடங்கி போலாங்கிறதுக்காக அவர் செஞ்சதே தவிர நிஜத்தில் சமுத்திரராஜனை விட தாழ்ந்தவர்னு பொருள் கிடையாது. அதே போல கண்ணனும் ஒரு இடத்துல கைலாச யாத்திரை போனார். கண்ணனும் ருக்மிணி பிராட்டியும் கல்யாணமாகி ரொம்ப நாள் புத்திர பாக்கியமே இல்லை. அதுக்கப்புறம் 16,108 பேரை கல்யாணம் பண்ணிட்டார். ஒவ்வொருத்தருக்கும் 9 பிள்ளை ஒரு பெண்ணு, அத்தனை பேரை பெற்றிருக்கார். பகு குடும்பி. முதல்ல ராமன் ரொம்ப சின்ன குடும்பி, கண்ணன் பகு குடும்பி. அதை நடுவில் ஞாபகம் வச்சுக்கணும். 2 பேர் பத்திரிகை கொடுக்கணும்னா வேற யாரையும் அவர் போய் கூப்பிடவே வேண்டாம். தன் வீட்டில் குடும்பத்தில் கல்யாணம்னா குடும்பத்துக்குள்ளே கொடுத்துட்டாலே போதும். ஆனால் ராமனுக்குன்னா யாருமே கிடையாது. அவரும் ரொம்ப வருஷம் 60,000 வருஷம் கழித்து பிறந்தார். அப்படி ஒன்று வசுதேவருக்கெல்லாம் நாள் கழித்து பிறந்ததாகவும் தெரியல. அதனால புத்திர பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ராமன் சுமார், கண்ணன் தான் ஓஹோ. ஆனால் என்னமோ தெரியாது, புத்திர பாக்கியம் வேணும்னா ராம மந்திரம் சொல்லு, சொத்து வேணும்னா கோபால மந்திரம் சொல்லுங்கிறான். பணம் ஐஸ்வர்யம் வேணும்னா கோபால மந்திரம், பிறந்து பிள்ளை பேர் வேணும்னு சொன்னால் ராம மந்திரம்னா நேர் எதிராக இருக்கே சுவாமி. அவர் 60,000 வருஷம் அவர் பிறக்கிறதுக்குள்ளேயே போரும் இருந்தது. அப்புறம் 1000 வருஷம் கழித்து தான் லவகுஷால் பிறந்தார். பிறந்தவாள் 2 பேர். அதே கண்ணன்னா எத்தனை பேர் பெற்றிருக்காருன்னா தெரியாது. மந்திரம் இப்படி தான் சொல்லப்பட்டது. ஆனால் கண்ணனை பிரார்த்தித்து சொத்து கிடைக்கும்னா அவர்கிட்ட இருக்கிற சொத்தே வெண்ணெய் பாலு மோர் அவ்வளோதான் இருந்தது. இவர் தான் ராஜா. சக்கரவர்த்தி ராமன் சொத்துக்கு அவர்கிட்ட போகக்கூடாதா? இவர் ஏதோ ஏழைப்பாளையாக வளர்ந்துட்டு இருந்தார், சொத்தை அவர்கிட்ட கேட்கலாமா? ஏன்னா வசுதேவனுடைய மகனொல்லியோ, வசுன்னா சொத்துன்னு அர்த்தம். வசுதேவன்னா வாசுதேவன், சொத்தை உடையவன்கிறதுனால் அவர்கிட்ட கேட்குறோம். ராமச்சந்திரன் பெருமான் இங்கும் பிறந்தார் அங்கும் பிறந்தாரே, எங்கு தேடலாம்னு பார்த்துட்டோம். கன்னிப்போர் எதுங்கிறதையும் பார்த்தோம்.
அதை போல இப்போ கண்ணன் கைலாச யாத்திரை போயிருக்கார். ருக்மிணி தேவிக்கும் கண்ணனுக்கும் ரொம்ப நாளாக புத்திரபாகியம் இல்லை. கண்ணன் ஒரு நாள் ஆசையாக சொல்கிறார், நம்ம 2 பேரும் கைலாச யாத்திரை போய் பரமசிவன் இடத்துல நாம் ஒரு வரம் கேட்போம். இப்படி நீர் போய் அவரிடத்துல வரம் கேட்பீர்? இல்லை கேட்போம் வாயே. அழைச்சின்னு போனார். போன உடனே அவரை ஸ்தோத்திரம் பண்ண முடியும். அவ்வளவு நன்னா இவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வராது. கண்ணனுக்கு எல்லாரும் தன்னை ஸ்தோத்திரம் பண்ணி தான் பழக்கம், தனக்கு ஒருத்தர ஸ்தோத்திரம் பண்ணி பழக்கமே இல்லை. அதனால கடக்கடா முடமுடான்னு எத்தையோ சொன்னாராம். அவ்வளவுதான் புராணமே சொல்றது. கடகடாங்கிற சப்தத்தோட எத்தையோ கண்ணன் சொன்னார். சிவன் பார்த்துட்டு சிரித்து கள்ளான்னு கூப்பிட்டாராம். கண்ணன் உங்ககிட்ட பிரார்த்திக்க வந்தா வந்தவனை போய் கள்வன் எங்கேயான்னு கூப்பிடுவியா? ஏன் அப்படி சொல்றேன்னா, என்ன பிரார்த்திக்க வந்தாய்? ஏற்கனவே ஒரு முறை துவாதச நாமத்தின் அர்த்தத்தை சிவபெருமான் கண்ணன் முன்னே நன்கு எடுத்துரைத்தார். ரொம்ப நன்னா சொல்லியிருக்கிறே. கேசவாதி துவாதச நாமம்னு சொல்றோமே, அதன் அர்த்தத்தை கேட்டுட்டு உனக்கு என்ன வரம் போகணுமோ கேளும் என்று கண்ணன் கூறினார். தேவரீர் அடியனிடத்துல வந்து ஒரு வரம் கேட்கணும், அப்படிங்கிற வரம் எனக்கு வேணும். எனக்கு வேண்டிய வரம் நீர் ஒரு தடவை என்கிட்ட நடக்கணும், நடந்து எங்கிட்ட ஒரு வரம் வாங்கிக்கணும். ஆட்டம் அதுக்கு நேரம் வரச்சே பண்றேன் அப்படின்னு கண்ணன் சொல்லி வச்சிருந்தார். அந்த வரத்தை பூர்த்தி பண்றதுக்கு தான் இப்ப ருக்மிணி அழைச்சின்னு கிளம்பிவிட்டார். கைலாச யாத்திரை போய் அடி எனக்கு புத்திர பாக்கியம் இல்லை, சிவபெருமானே நீர் தான் அனுகிரகிக்கணும்னார். அதை கேட்டுட்டு தான் சிவன் பதில் சொன்னார், கல்வான்னார். நான் இப்போ இல்லை, அதெல்லாம் 5 வயசுக்கு. நீரே இப்போ என்னை பார்த்து இப்போ கல்வான்னு கூப்பிடுகிறீர்? ஏனெனில் யாரேனும் பேரன் தாத்தா 2 பேர் நின்று தாத்தா பேரங்கிட்ட கை கூப்பிண்டு எனக்கு புத்திர பாகியம் இல்லை கொடுத்தா தேவையில்லைன்னு கேட்பறா? பகவான் ஸ்ரீமன் நாராயணன், அவருடைய திருக்குமாரர் பிரம்மா, சதுர்முக பிரம்மா, அவருடைய திருக்குமாரர் தான் பரமசிவனார். அப்போ தாத்தா திருமால், பேரன் சிவன், சிவன் பேரன், அவர்கிட்ட தாத்தா வந்து நின்று எனக்கு ரொம்ப நாளாக புத்திர பாக்கியமே இல்லை, அதனால நீர் தான் கொடுக்கணும்னா எவ்வளவு கேலி கூத்தா இருக்குமோ? நன்னா தெரிஞ்சு போச்சு, இதுதான் கள்ளத்தனம். எம்மையும் ஏழுலகன் நின்னுள்ளே தோத்திய இறைவா என்ன வெள்ளேரன் நான் முகம் புள்ளூர்தி கடல் பணிந்து ஏற்றுவர் என்ன ஆழ்வாருடைய பாசம். அப்ப யாத்திரை போனதுனால அவர் குறைஞ்சு போயிட்டாரான்னு. இப்போ கைலாச யாத்திரை போயிருந்தா கூட வரத்தை நிறைவேற்றார். சமுத்திரராஜனிடத்துல சரணாகதி பண்ணியிருந்தா கூட லோகத்தவர்களுக்கு எப்படி சரணாகதின்னு சொல்லிக் கொடுப்பதற்காக செய்தார். என்னெல்லாம் ராமாவதாரத்தை தசரதன் தேடுகிறார், கௌசல்யை தேடுகிறார். 4 பேர் தேடியிருக்கா. தேடி தேடி ராமனை பெத்தாளோ இல்லையோ, பெற்றா வாஸ்தவம் 4 குழந்தைகளை பெத்தா. ஒரு தசரதன் தேடி 4 புத்திர ரத்தனங்களை பெற்றது ராமாவதாரத்தை. 4 பேர் தேடி ஒரு புத்திர ரத்தனத்தை பெற்றது கிருஷ்ணாவதாரத்தை. 4 பேர் தேடி ஒரு ரத்தனம் கிடைச்சா வசத்தியா? ஒருத்தர் தேடி 4 ரத்தனம் கிடைச்சி வந்தா வசத்தியா? கண்டிப்பா 4 பேர் தேடி 1 கிடைச்சா தான் வசதி. இவருக்கு கோபால ரத்தனம்னு பேரு, அவருக்கு ராமரத்தனம்னு பேர். அந்த ரத்தனம் ராமரத்தனம், அதனால் இவர் கோபால ரத்னம். 4 பேர்னா 4 6, பெற்றவா 2 பேர், வளர்த்தவா 2 பேர், சேர்ந்து தேடித்தான் கொடுத்தனர். சகோதர பாவம் ராமனுக்கு நன்னா இருந்தது, ஆனா சகோதர பாவம் கண்ணனுக்கு நன்னாவே இல்லை. 4 பேர் அவதரித்தா 4 பேரும் பூர்த்தியா கடைசி வரைக்கும் நன்னா இருந்தா. லக்ஷ்மணன் முன்னாடி வைகுந்தத்துக்கு புறப்பட்டு போனார், ராமன் பின்னாடி போனார், அழகா முடிஞ்சது. ஆனா கண்ணன் அவதரிக்கணும்னா 6 பேர் பிராணனை விட்டுன்னா கண்ணன் அவதரித்தார். மக்கள் அறுவரை கல்லிட மோத சிக்கன வந்து பிறந்தவர் இல்லையோ. அதனால சகோதர பாவம் நன்னா அமையலை கண்ணனுக்கு, ஆனா சகோதர பாவம் நன்னா அமைஞ்சுது, அது ராமனுக்காக. சத்ருக்களை நாசம் பண்றதிலே ராமன் கொஞ்சம் சுமார், ஆனா கண்ணன் ஓஹோன்னு சரியா பண்ணிடுவார். சத்ரு நாசத்தை பூர்த்தியா பண்ண மாட்டார் ராமன். எங்கும் யாரான ஒருத்தரை மிச்சம் விட்டு விடுவார், அதனால் ஆபத்தை சந்திப்பார். எங்கே விட்டார்? மாரீச்சன் சுபாகு 2 பேருக்குள்ளே. சுபாகு அழிச்சுட்டு மாரீச்சனை விட்டுட்டார், அதனாலேயே அவன் திரும்பி வந்தான். 14,000 ராட்சசர்களை ஜனஸ்தானத்தில் அழிக்கும் போது ஒரே ஒரு அகம்பனனை விட்டு விட்டு அழித்தார். அவன்தான் போய் ராவணனிடத்தில் மொத்தத்தையும் சொன்னார். இப்படி சுகசாரணர்கள் வந்தா அழிக்கவே இல்லை, திருப்பி அனுப்பிச்சுட்டார். ஆனா கண்ணனிடத்தே கோகுலமே ஒரு வழிப்பாதை. மதுரையிலேருந்து முதல்ல வந்தது பூத்தனே, கடைசியில் வந்தது கேசி. பூத்தனை இடத்துலேருந்து கேசி வரைக்கும் ஒத்தனானும் போனவன் திரும்ப வந்தான்னு சரித்திரமே கிடையாது. போனவன் முடிந்தே போனான். போனவா என்னானான்னா கம்சனுக்கு இப்போ கண்ணன் என்னானான்னு கவலை இல்லை, போனவன் என்னானான்னு தெரியல. ஒத்தனா போறான், சத்தமே இல்லையே முடிஞ்சு படுறான். என்னால் பக்தர்களாகட்டும் விரோதிகளாக இருக்கட்டும் கோகுலத்துக்குள்ள போகலாம், திரும்பி வெளியில் வர முடியாது. நம்ம ஊரில் எல்லாம் ஒரு வழிப்பாதை போட்டிருக்கா பாரு, இந்த மாதிரி எல்லாரும் கோகுலத்துக்குள்ளே போகலாம். ஒரு விரோதியாக இருந்தான்னா அழிஞ்சு பட போகிறான், பக்தனாக இருந்தான்னா பெருமானிடத்தில் சேர்ந்துட போகிறான். ஆக மொத்தத்தில் 2 பேரும் திரும்பி வரவே மாட்டா. இதனால பூர்ணமாக அழிச்சுடுவார் கண்ணன்.
இது சாஸ்திரமே சொல்கிறது. நம்ம சாப்பிட்ற பாத்திரம் இலை பாத்திரத்துக்கு தான் போஜன பாத்திரம்னு சொல்லுவாள். அதில் பிரசாதம் மிச்சம் வைக்கணும். சாப்பாட்டு பாத்திரத்தை முழுக்க துளி ஜலந்தளித்து அலம்பிவிட்டால் அடுத்தவா உட்காந்து சாப்பிட்லாங்கிற மாதிரி சாப்பிடக்கூடாது. அது சாப்பிட்டா ஏதோ மிச்சம் இருக்குது, ஒருத்தர் சாப்பிட்ருக்காருன்னு வைக்கணும். அதே தீர்த்த பாத்திரத்தில் மிச்சம் வைக்கக்கூடாது. ஜலம் சாப்பிட்றதுக்காக பாத்திரம் வச்சுருக்கோமே, அதில் கொஞ்சம் கூட தீர்த்தம் மிச்சம் இல்லாத சாப்பிடணும். போஜன பாத்திரத்தில் மிச்சம் வைக்கணும். சத்ரு சேஷம்ன சேஷகேது, சத்ருக்களை மிச்சம் வைக்காதேங்கிற தர்மசாஸ்திரம். ஆனால் ராமன் அப்பப்போ சத்ரு மிச்சம் வச்சுவிட்டார். ஆனால் கண்ணன் தான் வைக்காமல் இருந்தார். இதுவும் வேத்துபாடு. சத்ரோ பிரக்யாத வீர்ஜஸ்ஸ ரஞ்சனீயஸ்ய விக்ரமைகி. ராமனுக்கு பெருமை. சத்ருக்களும் கொண்டாடுவர்கள். ராவணனே கொண்டாடுகிறான், மாரீச்சன் கொண்டாடுகிறான், கும்பகர்ணன் கொண்டாடுகிறான். அப்போ சத்ருக்கள் கூட கொண்டாடக்கூட பெருமை ராமனுக்கு. ஆனால் பந்துக்களே வெய்யற எளிமை கண்ணனுக்கு. அவர் அப்படி அந்த வேளையில் அவர் பிறந்தார், இந்த வேளையில் இவர் பிறந்தார். அவரே சொல்லிக் கொள்ளுகிறார், நான் எத்தனை பேர் என்ன தீச்சொல் சொன்னதை ஏத்துன்னு இருக்கேன் தெரியுமா? தாஸ்யம் ஐஷர்யவாதேன ஞாதீனாம்ச கரோமியகம். எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் என்னமோ தெரியல, என்னை பற்றி எல்லாரும் வெய்யரா அர்ஜுனா. நான் நன்னா தான் எல்லா காரியமும் பண்ணுறேன், பங்காளிகளை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் பாரு, என் கூட பிறந்த என் மாமாவே என்னை அழிக்கிறதுக்கு பார்க்குறாரு. அப்போ என்ன இருக்கு அவருக்கு? கூட பிறந்தவாளே உறவுக்காரர்கள் கூட எகடராக அழிக்க பார்க்குறா. ஆனால் ராமனுக்கோ எதிரிகள் கூட கொண்டாடுகிறார்கள். இது அவனுக்கும் இவனுக்கும் வித்தியாசம். பக்ஷிக்கு மோட்சம் கொடுத்தார் ராமன், ஜட்டாயுங்கிற பக்ஷிக்கு. பிசாசுக்கு மோட்சம் கொடுத்தான் கண்ணன், கண்டாகர்ணனுக்கு. கண்டாகர்ணனுக்கு மோட்சம் கொடுத்தது பிசாசு மோட்சமானது, பக்ஷி மோட்சம் போனது, ஜட்டாயு மோட்சம் போனது. இப்படியாக மேலும் பல ஒற்றுமை வேற்றுமைகளை பார்க்கலாம். மணி 8. ஆகவே சத்தியம்னா என்னன்னு பார்த்தாகணும் இல்லையோ. இப்போ ராமனுக்கும் கண்ணனுக்கும் எத்தனையோ ஒற்றுமை. இது வரைக்கும் அனுபவம் ஞாபகம் வச்சுக்கோ. இதுவும் நன்னாத்தான் இருக்குது, அதுவும் நல்லா இருக்குது. அனுஷ்டானமும் நல்லா இருக்குது, அனுபவம் நல்லா இருக்குது. சத்தியம் பேசலான்னு நல்லா இருக்குது, அசத்தியம் பேசலான்னு நல்லா இருக்குது. ஒன்றே ஒன்று, அவர் பேசியிருக்கணும். அது மற்ற பேர் பேசினா பிடிக்க போகிறது. அப்போ சத்தியமோ அசத்தியமோ அவர் பேசியிருந்தால் இங்கிதம் நிமிஷித்தஞ்ச தாவகம்னு ஸ்லோகம். அது இது உது என்னலாவன அல்ல, என்ன உன் செய்க நைவிக்கும் முதுவைய முதல்வா இனி என்ன தலைப்பெய்வனே. எதுவோ அதுவோ, நீ அதை பண்ணு, இதை பண்ணு, உதை பண்ணு, எதை பண்ணு. எதை பண்ணாலும் பண்ணது நீயா இருக்கணும். உலகத்துக்கு வழக்கம், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. யார் சொன்னான்னு பார்க்காதே, சொல்லப்பட்ட விஷயம் என்னான்னு பார். இது உலக வழக்கம். ஆனால் பெருமானிடத்தே என்ன சொன்னான்னு பார்க்காதே, அவன் சொன்னானான்னு பார். இதுதான் பகவான் வழக்கம். ஏன்னா அவர் சொன்னதாக இருந்தால் பொய்யும் வாய்மை, நம்ம பேசினதாக இருந்தால் மெய்யே பொய். நாம் பிறந்த வேலை இது, அவர் பிறந்த வேலை இருக்கிற அது. அதனால் அவர்னு சொல்லும்போது என்ன சொன்னார்னு பார்க்காதே, அவர் சொன்னாரான்னு பார். நாம் ஆறான்னு கண்ணை சிமிட்டி இப்படி வான்னு கூப்பிட்டா கோச்சு படலையே, பெரிய வம்பு வந்துடும், அடிக்கிறதுக்கே வந்துடுவா. ஆனால் கூறத்தாழ்வான்னு சொல்கிறார், நீ எப்படி கண்ணை சிமிட்டி எந்த கோபிகை கூப்பிடுவியோ அப்படி என்னை எப்படி கூப்பிட போகிறேன். அது என்னைக்கு கூப்பிடுவாயின்னு பார்த்துட்டு இருக்கேன். உதட்ட சுழித்து ஒரு மாதிரி ஒலி எழுப்பி வர சொல்லுவாராம். அது நம்ம பண்ண யாரான ஒத்துப்பாடப்போ நிச்சயமாக தப்பாக தானே போய் முடிஞ்சிடும், கவலாளிட்ட போடுவா. ஆனால் அதை போல் நீ எப்படி கூப்பிட போகிறே, அந்த ஒலி கேட்டால் தானே எனக்கு மோட்சம் உண்டுங்கிற உறுதி கிடைக்கும்னு ஆழ்வார் அழுகிறார். இங்கிதம் நிமித்திச்சம் சாவகம் ரம்யம் அலங்கிருத்தம் அதிப்பிரியங்கரம். எல்லாமே பிரீத்தி கொடுக்கறதா இருக்கிறது. அதை நீ கஞ்சிமிட்டினாலும் நன்னா இருக்குது, வாழை ஒலி எழுப்பினாலும் நன்னா இருக்குது, கை சொடக்கு போட்டாலும் நன்னா இருக்குது. பண்ணுவது நீயாக இருக்க வேண்டும். இந்த செயல்களையெல்லாம் நாம் பண்ணினோம்னா வசத்தியாக சொல்ல மாட்டா. ஆனால் இதே செயல்களை பகவான் பண்ணினான்னா உயர்த்தியாக சொல்லப்படுறது. ஏனெனில் அடிப்படையில் ஒரு வேறுபாடு உள்ளது. இப்போ இன்றைக்கி சொல்ல போகிற எல்லா விஷயத்துக்கும் அதான் ஆதாரம். அதை நன்கு மனசில் வாங்கிவிடுங்க. நம்மிடத்தில் சில பண்புகள் உள்ளன, நற்பண்புகள். எவை எவை? லோகத்தில் இதெல்லாம் நல்ல பண்புன்னு தர்மசாஸ்திரம் சொல்லிடுது. கருணையோடு இருத்தல், அகிம்சையை கடைப்பிடித்தல், ஜீவகாருண்யத்தோடு இருத்தல், சத்தியத்தை கடைப்பிடித்தல், நேர்மையோடு இருத்தல், பிறர் மனை விரும்பாமை, பிறர் பொருளுக்கு விரும்பாமை, இதெல்லாம் நற்குணங்கள். அந்த குணம் அடியனிடத்துல ஏதோ கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருந்ததுன்னா நல்லவன்னு சொல்ல போகிறா. இப்படித்தானே நமக்கு நன்மை கிட்டும். ஆனால் பகவானை பொறுத்த வரைக்கும் கணக்கு அப்படி கிடையாது. அவரிடத்துல எந்த குணம் இருக்கிறதோ அது நல்ல குணம்னு பட்டியலிடப்படும். நம்மக்கிட்ட நல்ல குணம் இருந்தால் தான் நாம் நல்லவா. ஆனால் பெருமானை பொறுத்தவரை அவரிடத்தில் எந்த குணம் உள்ளதோ அது நல்ல குணம். அப்படின்னா ராமனே கோபப்பட்டார்னாலும் நல்ல குணம்தான். நாம கோபப்பட்டால் நல்ல குணம் கிடையாது. ஆனால் ராமன் கோபப்பட்டாத்தானே சுவாமி பக்தாளை ரட்சிக்க முடியும்.
அவர் கோபமே இல்லாமல் நன்னா ஹனுமார ராவணன் அடிச்சாரோ இல்லையோ இன்னும் 2 அடி படட்டும் அப்படின்னு உட்கார்ந்து விட்டாருன்னா அப்போ பக்தனை எப்படி ரட்சிப்பார்? தன் பக்தனை ரட்சிக்கணும்னா கோபப்பட்டாத்தானே உண்டு. கொண்ட சீற்றம் ஒன்று உண்டு. திருமங்கியாழ்வார் சாதிக்கிறார், கடிகொள் பூங்கொழில் காமரு பொய்கை வைகு தாமரை வாங்கிய வேளம் முதலை முழுவரி பற்ற மற்றது நின்றரன் நினைப்ப. ஒரு முதல உன்னுடைய காலை பிடிச்சது, அப்போ மற்றது கஜேந்திரன் ஒன்ன நோக்கி அழுதது. அப்போது முதல மேலே சீறி வந்தாய், கொண்ட சீற்றம் ஒன்று உண்டு. அந்த சீற்றத்தை பார்த்து தான் நான் நிம்மதியாக இருக்கேன். அணிபொழில் திருவரங்க தம்மானே. ஒரு முதலை அழிப்பதற்காக, உன் பக்தனான கஜேந்திரனை காப்பதற்காக அத்தனை கோபத்தோட நீ போயிருக்கேங்கிற கதையை கேட்கறச்சே தான் எனக்கு மூச்சே வருது. அப்படின்னா என் விரோதிகளையும் கோபத்தோடு அழிப்பாய், என்னையும் ரட்சிப்பாய்னு நம்புகிறேன். அதனால பெருமானிடத்துல கோபம் இருந்தா கூட சிறந்த குணம் நம்மகிட்ட இருக்காதோ இல்லையோ, அதைத்தான் வித்தியாசம் கூறத்தாழ்வானே சாதிக்கிறார். நற்பண்புகள் நம்மிடத்தில் இருந்தாம் நாம் நல்லோர், ஆனால் பெருமானிடத்தில் எந்த பண்பு இருக்கிறதோ அது நல்ல பண்பு. ஆண்டாள் பாசுரத்திலையும் சீறி அருளாதே இறைவா நீதாராய்ப்பறைன்னு பாடினாள். சீறி அருளாதேன்னு சொல்வாளன்னு. சீற்றம்னாலே நிகிரகம் இல்லையோ, ஆனால் சீற்றம்னா அனுகிரகமாக கூறுகிறாள். அவனிடத்துல எது பட்டாலும் அது அருளாகத்தான் இருக்கும். ஏன்னா கடைசியில் அது என் நன்மையில் முடிகிறபடியால் என்று கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையிலேயே இன்னைக்கு அர்த்தங்களை பார்ப்போம். கண்ணனிடத்தில் பொய்யே இருந்திருந்தாலும் அது அவரிடத்தில் இருந்தபடியால் மெய்யாகத்தான் கொள்ளப்பட வேண்டும். ராமனிடத்திலே சத்தியம் இருக்கிறது, கண்ணனிடத்திலே அசத்தியமான சத்தியம் இருக்கிறது. என்ன 2 வித்தியாசம். சத்தியம் இன்னைக்கு தலைப்பு. அதுக்கு என்ன அர்த்தம்? நிகண்டு புஸ்தகங்கள்லாம் என்ன சொல்றதுங்கிறத முதல்ல சொல்றேன். சத்தியத்துக்கு 13 உருவங்கள் இருக்குங்கிறது புஸ்தகம். இன்னென்ன மாதிரி சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் சத்தியவாதின்னா இந்த 13 இருந்தா தான் அவர் சத்தியவாதியாம். நாம சொல்றபடிக்கு சத்தியவாதம்ங்கிறது வேற. யதார்த்த கதனம், உள்ளத்தை உள்ளபடி கூறினால் சத்தியம். ஆனால் சாஸ்திரம் அதை மட்டும், அதுவும் சத்தியம்தான், அதுக்கு மேலே 13 ஆக்காரம் இருக்கணும். சிலதெல்லாம் மட்டும் ஸ்லோகங்கள் நிகண்டு புஸ்தகத்தில் கொடுக்குறத படிக்கிறேன். சத்தியம்னால் சத்து யத்து தத்து சத்தியம். சீரி அருளாதேன்னு சொல்வாளன்னு. சீற்றம்னாலே நிகிரகம் இல்லையோ, ஆனால் சீற்றம்னா அனுகிரகமாக கூறுகிறாள். அவனிடத்துல எது பட்டாலும் அது அருளாகத்தான் இருக்கும். ஏன்னா கடைசியில் அது என் நன்மையில் முடிகிறபடியால் என்று கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையிலேயே இன்னைக்கு அர்த்தங்களை பார்ப்போம். கண்ணனிடத்தில் பொய்யே இருந்திருந்தாலும் அது அவரிடத்தில் இருந்தபடியால் மெய்யாகத்தான் கொள்ளப்பட வேண்டும். ராமனிடத்திலே சத்தியம் இருக்கிறது, கண்ணனிடத்திலே அசத்தியமான சத்தியம் இருக்கிறது. என்ன 2 வித்தியாசம். சத்தியம் இன்னைக்கு தலைப்பு. அதுக்கு என்ன அர்த்தம்? நிகண்டு புஸ்தகங்கள்லாம் என்ன சொல்றதுங்கிறத முதல்ல சொல்றேன். சத்தியத்துக்கு 13 உருவங்கள் இருக்குங்கிறது புஸ்தகம். இன்னென்ன மாதிரி சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் சத்தியவாதின்னா இந்த 13 இருந்தா தான் அவர் சத்தியவாதியாம். நாம சொல்றபடிக்கு சத்தியவாதம்ங்கிறது வேற. யதார்த்த கதனம், உள்ளத்தை உள்ளபடி கூறினால் சத்தியம். ஆனால் சாஸ்திரம் அதை மட்டும், அதுவும் சத்தியம்தான், அதுக்கு மேலே 13 ஆக்காரம் இருக்கணும். சிலதெல்லாம் மட்டும் ஸ்லோகங்கள் நிகண்டு புஸ்தகத்தில் கொடுக்குறத படிக்கிறேன். சத்தியம்னால் சத்து யத்து தத்து சத்தியம்.